விஷயம் உண்மையாக உடச்சி பேசணும் அப்படின்னா ஓபிஎஸும் டிடிவியும் விஜயை சென்று சந்திக்க வேண்டும். ஒரு முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அம்மாவுடைய செல்ல பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு அம்மாவுக்கு அடுத்த இடத்துல அவரை வச்சு எல்லாருமே எல்லா டைமும் பார்த்தாங்க. அந்த அம்மாவுடைய இறப்பு அதை ஒட்டி நடக்கும் பொழுது ஏறக்குறைய அதிமுகவே அவர் கைப்பற்றதாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்போ அவங்க அந்த ஒரு தரத்தை விட்டு, ஏன்னா அப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ரூவன் பாலிடிக்ஸ். அவங்க பண்ணது வந்து ப்ரூவன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவீதம் சரி, அவங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கும் சரி, தொண்டர்கள் படையும் சரி, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ்ஸோ மைனஸோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் ரியல் பொலிட்டீஷியன்ஸு, ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ், கேடர்ஸ் அவங்களாம். ஸோ இப்போ அது வந்து இப்போது எதையுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு விஜய் அவர்களை ஒன்றுமே இல்லை, ஒரு 50 படம் நடிச்சு, ஒரு 60 படம் நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால இன்றைக்கி அவரை பேரை சொல்லி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபேக் அக்கௌண்ட்டை போட்டு ஒரு 100 பேர் எழுதுறான் அப்படின்ற ஒரே ஒரு பிம்பத்தினால அதை நம்பி இவங்க அவரை தேடி போவாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி மேம். ரைட், அப்படி போனாங்கன்னா எனக்கு தெரிய அவங்களுடைய மதிப்பு ஒரு 10% குறையுமே ஒழிய இதில் ஒன்றும் பெருசாக. ஏன்னா ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திமுக, அந்த திமுகவை அதை விடவும் ஒரு வல்லமையுடன் டீல் பண்ணி அதை விடவும் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் சப்த நாடுகளையும் அடக்க வச்சவங்க ஜெயலலிதா அவர்கள். அந்த ஜெயலலிதா காமிச்சு சிஎம் ஆனவங்க யார் அப்படின்னா ஓபிஎஸ்.